வணக்கம் மாணவர்களே. ஆறாம் வகுப்பு அறிவியல்ல அழகு 5 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அடுத்தது தாவரத்துடைய உலகம் பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். தாவரங்களுடைய பயன்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு. ஸோ இதுல அதாவது நம்ம பிளான்ஸ் இன் டெய்லி லைஃப்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையான உறவு முறை, அதாவது இன்ட்ராக்ஷன். தாவரங்கள் இல்லைன்னா விலங்குகள் இருக்குமா, இருக்காதா? இந்த கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்கறேன். யோசிச்சு பார். நம்ம புக்ல இருக்கா இல்லையான்னு பார்க்காதீங்க. தாவரங்கள் இருக்கு, விலங்குகள் இருக்கு. தாவரங்கள் இல்லைன்னா விலங்குகள் இருக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் தான் நான் உங்ககிட்ட கேட்கறேன். கொஞ்ச நேரம் திங்க் பண்ணுங்க. ம். ஓகே. நான் ஆன்சர் சொல்லல, நீங்க டிஸ்கஸ் பண்றதுக்காண்டி சொல்றேன். ஓகே, இது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தாவரங்கள், நம்ம பிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த பிளான்ஸ் தனக்கு தேவையான உணவை எங்கேருந்து இது எடுக்கு? நம்ம ஏன்னா இதெல்லாம் முன்னாடி படிச்சதை நம்ம லேசா ரீகால் பண்றோம். தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்ளும். அடுத்தது போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்திருந்தோம். அதாவது ஒளிச்சேர்க்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? சோ உணவை, நான் ஒரு ஹிண்ட் மட்டும் இருக்கேன். இந்த உணவை தாவரங்க தனக்கு தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஆனா விலங்கு தனக்கு தானே ப்ரிப்பேர் பண்ணாது. அப்போ டிபெண்ட் பண்ணி, அதாவது விலங்குடைய உணவு எதை சார்ந்து இருக்குன்னா தாவரத்தை சார்ந்து இருக்கு. கரெக்டா? ஓகே. சோ அப்போ தாவரங்கள் மிகப்பெரிய பங்கு, விலங்குகள் மட்டும் இல்ல நம்மளுக்கும் அதுதான். ஏன்னா நம்ம மனிதனும் ஒரு விலங்கு தான். அடுத்த சமூக விலங்கு அப்படின்னு அறிவியல் அறிஞர்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ உணவுக்கு விலங்குகள் டிபெண்ட் பண்ணி இருக்குது பாத்தீங்கன்னா தாவரங்கள். அடுத்தானே. சோ இதனால விலங்குகளுக்கு மட்டும் தான் நன்மை அப்படின்னா புக்ல என்ன சொல்லியிருக்காங்க? இல்ல, விலங்குகள் மட்டுமின்றி தாவரங்களும் பயனடைகின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த இந்த ரிலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உணவு சங்கிலியில் பாத்தீங்கன்னா ஒரு விலங்கு இல்லாட்டா இன்னொரு விலங்கு எப்படி இல்லாம ஆயிருமோ, இந்த யூனிவர்ஸ்ல இந்த உலகத்துல இல்லாம ஆயிருமோ, அதே மாதிரி தாவரங்கள் இல்லாட்டா விலங்குகள் இல்லாம இருக்கும். விலங்குகள் இல்லாட்டா தாவரங்களுடைய வளர்ச்சி, அதோடைய பெருக்கம் அது வேற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு ஒரு ஒழுங்கீனமா இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ நான் காட்டுறேன். இதுதான் நம்ம நம்ம விலங்கு தாவர இடைவினைகள், அதுக்கு ஏத்தாப்புல ஒரு வீடியோ ஷேர் பண்றேன். வீடு தெரி வீடு வீடியோ தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, தெரிலனா நீங்க மெசேஜ் பண்ணிடலாம், சேட் பண்ணிடலாம். சரியா? ஸோ தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையான உறவு முறையை நம்ம பார்க்கிறோம். இங்க ஒரு மாடு தாவரத்தை சாப்பிட்டு இருக்கு, புல்லு. விலங்குகள் தனது உணவு, வசிப்பிடம் போன்ற தேவைகளுக்கு தாவரங்களை சார்ந்திருக்கின்றன. அடுதானே. சோ இந்த தொடர்பினால் பாத்தீங்கன்னா விலங்குகள் மட்டுமின்றி தாவரங்களும் பயனடைகின்றன. சரியா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுக்கு பொருளாதார ரீதியாகவும் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இந்த உறவு முறை இருக்குது. சரியா? ஓகே. ஓகே. இப்போ பட்டு உற்பத்தியில தாவரம் மற்றும் விலங்குகளுடைய உறவு முறைகளை நாம பார்க்க போறோம். மல்பெரி இலை, லார்வா புழு, பட்டு கூடு, பட்டுக்கூட்டை பிரித்தல், பட்டு நூல், அப்புறம் பாத்தீங்கன்னா பட்டு துணி. இது எல்லாம் வரிசைக்கு நடக்கக்கூடிய ப்ராசஸ். நல்லா பாருங்க. அடுத்தானே மல்பெரி எல்லாம் இருக்கு. லார்வா புழு நமக்கு அதுல உருவாகுது. லார்வா புழு கூடு, பட்டு கூடுமாங்க, அதுல இருக்கு. அப்ப அந்த பட்டு கூட்டை பிரிப்பாங்க. அப்ப பட்டு நூல் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பட்டு நூலை வச்சு நம்ம பட்டு துணி நம்ம பண்றோம். அப்படிதானே. அதுக்கப்புறம் இன்னொரு இதுல இம்பார்ட்டண்டா என்ன உறவுமுறை இந்த இதுல முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா அயல்முறை மகரந்த சேர்க்கையில. அதாவது நீங்க போன டேம்ல படிச்சிருப்பீங்க, செல்ஃப் பாலினேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதானே. சோ தன் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லிட்டு. சோ அததான் அதுல விலங்குகள் பங்கு இருக்கு. எப்படி அப்படின்னா தாவரங்களுடைய
அயல் மகரந்த சேர்க்கைக்கு விலங்குகள், பூச்சிகள், பறவைகளுடைய பங்கு மிக மிக அவசியமாகும். ஓகே. ஓகே, இது இந்த லைன் புரியுதா? ரைட். சோ இப்போ பாருங்க, இது என்ன பண்ணுது? மலர் இருக்கு, ஒரு பட்டர்ஃப்ளை வண்ணத்து பூச்சி வந்திருக்கு. மலர்களுடைய வண்ணங்கள், மனம் மற்றும் தேன் ஆகியவை பூச்சிகளை ஈர்க்கின்றன. ஒரு 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 பூ எந்த அளவுக்கு அட்ராக்டிவ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணும். சரிங்களா? அது வண்ணத்து பூச்சி, அது உணவு. சில தாவரங்கள் வந்து அந்த பூச்சியே வந்து உணவா உட்கொள்ளும். நீங்க டாக்குமெண்ட்ரி பார்க்கலாம் நெட்ஃபிளிக்ஸ்ல, இல்ல நிறைய நேஷனல் ஜியோகிராஃபில டாக்குமெண்ட்ரி பார்க்கலாம். பிளான்ட்ஸ், அப்புறம் இந்த அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதை வச்சு பார்க்கும்போது அதுல நிறைய இந்த கலர், பூக்களோட கலர் மாறுனுச்சு. அப்புறம் பூக்கள் அப்படியே விரிஞ்சிருக்கும், திடீர்னு ஒரு பூச்சி வந்து உட்காரணும், அதை அப்படியே சாப்பிட்டுச்சு. இந்த மாதிரி நிறைய, ஏன்னா அதுக்கு ஒரு உணவா அது போகுது நிறைய. அது நீங்க பார்க்கலாம், அந்த டாக்குமெண்ட்ரி ஆவணப்படம் வாங்கல தமிழ்ல, அதை பார்க்கலாம். ஸோ தேனுக்காண்டி நம்மளுக்கு வந்து இந்த பூச்சிகள் வந்து அதுங்க வருது. அப்படின்னா பட்டர்ஃப்ளை எல்லாமே வருது, அப்படிதான். ஓகே. ஸோ இதை பாருங்க, நல்லா பாருங்க, என்ன தெரியுது? என்ன தெரிஞ்சது? என்ன தெரியுது இல்ல? அந்த பூச்சி மேல ஏதோ ஒட்டி இருக்க மாதிரி தெரியுதா? அதுதான் மகரந்த தூள். ஏன்னா ஒரு ஃப்ளவர், ஒரு பூவை பத்தி படிக்கும் போது நம்ம அந்த மகரந்த தூள் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம படிச்சிருப்போம், அப்படிதானே? அப்போ ஒரு பூல இருந்து இன்னொரு பூ போகும்போது ஏற்கனவே அதோட கால்ல உடம்புல எல்லாம் ஒட்டி இருக்கும். இது இன்னொரு பூல உட்காரும் போது அங்க அது திருப்பி உதிரும், அந்த பூல போய் படும். ஸோ அதுதான் இது, அப்படிதானே? பாலினேஷன் அப்படின்னு சொல்றோம்ல, அது இப்படிதான் பண்ணும். ஓகே, அப்ப விலங்குகள் எவ்வளவு இம்பார்ட்டன்டான இருக்கு பாத்தீங்களா? அடுத்து, சோ அயல் மகரந்த சேர்க்கையால் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குன்னா காய்கறிகள் மற்றும் பழங்கள் உருவாகின்றன. இதுவும் உருவாகுது. சரியா? அயல் மகரந்த சேர்க்கை, அப்படிதானே? ஆ? சிறந்த விளைச்சலை பெற இத்தகைய அயல் மகரந்த சேர்க்கை நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பார்த்தல் அவசியம். சரியா? ஏன்னா இந்த அயல் மகரந்த சேர்க்கை இருக்கனாலதான் இந்த ப்ராசஸ் எல்லாமே ஒழுங்கா நடக்கு. ஸோ நல்ல விளைச்சல் பெறணும் அப்படின்னா அயல் மகரந்த சேர்க்கை வேணும். அதுக்கு பூச்சிகள் வேணும், பறவைகள் வேணும். ஸோ அதுகளை நம்ம பார்க்கணும், பாதுகாக்கணும். ஸோ அதிகப்படியான உரங்கள், அதிகப்படியான ஒரு மாசுபாடு, தண்ணீர் மாசுபாடு, காற்று மாசுபாடு இருந்ததுன்னா பறவைகளோட இனம் நாளுக்கு நாளும் அழியும். நாளுக்கு நாள் அழிஞ்சா ரிவர்ஸ்ல அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு தான் வரும், அப்படிதானே? அப்போ அந்த பறவைகள் அழியும் போது இந்த மாதிரி மகரந்த சேர்க்கை இல்லாம ஆகும். மகரந்த சேர்க்கை இல்லாம ஆகும், காய்கறிகளுடைய அந்த உற்பத்தி குறையும். உற்பத்தி குறைஞ்சதுன்னா டிமாண்ட், தட்டுப்பாடு அதிகரிக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப நம்மளுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கு. அதாவது ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு காசு கொடுத்து வாங்கிடுறோம், அப்படிதானே? திடீர்னு ஒரு கிலோ தக்காளி 2500 ரூபா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? ம்? ஒரு கிலோ தக்காளி, மேபி நீங்க சின்ன பசங்களா இருக்கீங்க, மேபி உங்களுடைய வீட்டுடைய ஒரு பட்ஜெட் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. பட் அதை தெரிஞ்சுக்கணும், இந்த வயசுல அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு கடைக்கு போனா சும்மா ஏதோ துட்டு கொடுத்து ஏதோ வாங்கிட்டு வந்தோம்னு இருக்கக்கூடாது. எவ்வளோ ரேட்டு, என்ன நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடிய காய்கறிகளோட ரேட் என்ன, ஒரு கிலோனா எவ்வளவு, எவ்வளோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை கம்பேர் பண்ணும். உங்களுடைய இந்த இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு யூஸ் ஆகும். சரியா? உங்களுக்கும் தெரியும், உலகத்துல நம்ம இப்போ ஒரு பொருளை வாங்குறோம்னா அது என்ன விளைச்சல்ல இருக்கு, அது என்ன ரேட்ல இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு ரொம்ப தேவை. ஓகே, அப்பனா தான் அதை பத்தி அவேர்னஸ் வரும். ம். ஓகே, இங்க பாருங்க. ரைட். இப்போ தேனீக்கள் பார்க்க போறோம். ஸோ தேனீக்கள் அயல் மகரந்த சேர்க்கை உதவும்போது தேனையும் நம்மளுக்கு அளிக்குது, அப்படிதானே? பாருங்க, தேனடை அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அந்த அடையை வந்து இது பண்ணுவாங்க, எடுத்து தேன் தயாரிப்பாங்க, அப்படிதானே? ஸோ தேன் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு உணவு. இது வந்து மருத்துவத்துல ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த உணவு. நீங்க ஏதாவது இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தேனை தேனை வச்சு சேர்த்து அந்த மருந்து சாப்பிட சொல்லுவாங்க. நீங்க அந்த இந்த மருந்தை சொல்லலை. நீங்க மெடிக்கலா கிடைக்கிறக்கூடிய அந்த மருந்தை சொல்லலை, நான் சொல்றேன் இந்த நாட்டு மருந்து கடை அப்படிலாம் சொல்றேன், அதாச்சும் சொல்றேன். ஸோ ஏன்னா தேன் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுனால அதை அப்படி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் நல்ல தேனை நம்ம பார்த்து வாங்கணும். நிறைய போலியாவும் வருது, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த தேன் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேனீக்கள் அயல் மகரந்த சேர்க்கைக்கு ரொம்ப ரொம்ப உதவுது. ஏன்னா ஒரு செடியில இருந்து இன்னொரு செடிக்கு போகும்போது அந்த துகள் ஒட்டிக்கொண்டு அங்க போய் மகரந்த சேர்க்கை பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் தேனையும் தருது, அப்படிதானே? தேன் எப்படி இருக்கு, ஒவ்வொரு பூல இருந்து கலெக்ட் பண்ணுது பயங்கரமான. அது வந்து தேனீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்புக்கு சொல்லுவாங்க, ஏன்னா அது ரெஸ்டே எடுக்காது.
எப்ப பார்த்தாலும் இயங்கிக்கிட்டே இருக்கும். அதுக்குன்னு அந்த கூட்டத்துக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாரு. அவர் வந்து செய்கையிலே சொல்லுவார், இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைரக்ஷன் போய் அவங்கெல்லாம் வந்து தேன் எடுத்து அப்புறம் சேர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அது ஸ்டோரியே நல்லா இருக்கும் இல்ல, சரியா? ஓகே. இது பாட்டாச்சா? ஓகே. பார்த்துக்கோங்க அது ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ அடுத்து கடலை. பவளப்பாறைகளில் வாழக்கூடிய பாசிகளையும் தாவரங்களையும் மீன்கள் உண்பதால் மீன்பிடி தொழில் சிறப்பாக நடைபெறுகிறது. அடுத்தானே பவளப்பாறைகள் நீங்க பார்க்கலாம். கலர் கலரா இருக்கு பாருங்க. இந்த மீன்களுக்கு அது வந்து உணவு. அது அந்த பாசிகள்லாம் உணவு. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய தாவரங்களையும் மீன்கள் சாப்பிடுது. ஸோ மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான மீன்கள் இருக்க தான் செய்யுது கடலுக்குள்ள. பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான கலர்ஸ்லாம் இருக்கு. அதுதானே மீன்பிடி தொழில் அது வந்து சிறப்பாக நடைபெறனா மீன் பெருக்கம் இருக்கணும். அதுனா ஸோ அதுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப தாவரங்கள் பாசிகள் எப்படி ஒரு விலங்குகளுக்கு இறைவனை புரிஞ்சு எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கறத நீங்க பாருங்க. ஓகே. ரைட். ஸோ பல்வேறு தாவரங்களை எப்படின்னு பாருங்க. இதுல என்ன பண்ணியிருக்காங்க, பல்வேறு தாவரங்களுடைய விதைகள் பரவ பறவைகளும் விலங்குகளும் முக்கிய காரணமா ஆகின்றன. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு தாவரத்தோடைய விதை அந்த இடத்துல மட்டும் தான் கிடக்கு. அப்படிதானே? இது இன்னொரு இடத்துக்கு போகணும்னா கண்டிப்பா அதை சாப்பிடக்கூடிய பறவைகளோ இல்ல விலங்குகளோ சாப்பிட்டு இப்போ அஹ், உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு வேப்ப மரம் பாக்குறீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல. இந்த வேப்ப மரத்தை மேபி யாராவது வச்சிருக்கலாம், வைக்காம திடீர்னு கூட வளர்ந்துருக்கலாம். எப்படி வளர்ந்துருக்கும் யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய ஆலமரம் வளர்ந்துருக்கும், மிகப்பெரிய ஒரு அரச மரம் வளர்ந்துருக்கும், காடுகள் உருவாகுது. இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? விதைகள் போட்டு விதைகள் போட்டா கண்டிப்பா யாரோ ஒருத்தர் பண்ணிருக்க முடியும். அப்ப பறவைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த பறவைகள் சாப்பிட்டு விலங்குகள் சாப்பிட்டு அப்படியே ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகும்போது எச்சம் வரும். அப்ப அந்த எச்சம் வந்து மண்ணில் விழும்போது அது விதையா நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. அது அந்த ஏதாவது பழத்தை சாப்பிட்டு அதோட எச்சத்தை இன்னொரு இடத்துல போடும்போது அங்க அந்த செடி வளர்றதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. சரியா? அத நீங்க பாக்குறீங்க இங்க. ஓகே. சோ இந்த பாடப்பகுதியில நம்ம பட்டு உற்பத்தி நம்ம வந்து பார்த்தோம். பட்டு உற்பத்தி பார்த்தோம். அயல் மகர்ந்த எப்படி நம்மளுக்கு அந்த தாவரங்கள் விலங்குகள் கொண்டு உண்டான அந்த இறைவினை பார்த்தோம். ரைட்டா? சரி, ஒரு நிமிஷம். இறைவனை பார்த்தோம். சோ அதுல இருந்து நம்மளுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சது? பட்டு உற்பத்தி அதிகரிக்கிறது. அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதால் பழங்கள் காய்கறிகள் மற்றும் தேன் கிடைச்சது. விதைகள் பரவுகிறது. மீன்பிடி மீன்பிடி தொழில் வந்து சிறப்பாக நடைபெறுகிறது. சோ இதெல்லாம் வந்து இந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளோட இடைவினையினாலதான் காரணம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப புரியுதா? இது புரியுதா? இந்த பாயிண்ட் ஞாபகம். ம். சோ அந்த விதைகளெல்லாம் பூச்சிகளெல்லாம் விலங்குகளெல்லாம் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் பரவுது. பாசிகளையும் தாவரங்களையும் அந்த மீன் சாப்பிடறனால மீன் அது நல்லா வளர்ச்சி அடையுது. ஸோ மீன் பிடித்தல் சிறப்பாக நடைபெறுகிறது. ஓகே. இப்போ இந்த பிக்சரையும் அந்த வீடியோ வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஆ கிளியர் ஆயிட்டா? ரைட். ஸோ இப்போ இங்கிலீஷ்லயும் சொல்லிடுறேன், ஏன்னா தமிழ்ல தான் அதை காமிச்சோம். ஸோ அனிமல்ஸ் டிபெண்ட் ஆன் தேர் டிபெண்ட் டிபெண்ட் ஆன் தேர் ஃபுட்ஸ் ஃபார் தேர் ஃபுட்ஸ் ஆன் த பிளான்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த பெனிஃபிட் பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் மட்டும் இல்ல பிளான்ஸுக்கும் இருக்கு. சச் a ரிலேஷன்ஷிப் எக்கனாமிக்லி சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம பார்த்தோம் சில்க் வார்ம் பார்த்தோம். அப்படிதானே? ஃபீட் ஆன் த மல்பெரி லீவ்ஸ் அண்ட் லிவ் ஆன் த மல்பெரி பிளான்ஸ். அப்போ அது அந்த வார்ம் அண்ட் பிளான்ட் வந்து எக்கனாமிக்லாம் யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் சில்க் ப்ரொடக்ஷன். சரியா? சில்க் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஓகே. அது மாதிரி ஃப்ளவர்ஸோடைய பிரைட் கலர் நம்ம பார்த்தோம். அது என்ன பண்ணுச்சு? அட்ராக்ட் பண்ணுச்சு. அதோட பிரெட் கலர்ஸ், ஸ்மெல்லு, இதெல்லாம் ஹனி, இதெல்லாம் இன்செக்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ அந்த இன்செக்ட் ஒரு ஃப்ளவர்ல இருந்து இன்னொரு ஃப்ளவர் போகும்போது அந்த போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிற மகரந்த தூள் அதை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு செடியில விட்டுருது ஃப்ரம் தேர் பாடி. ஏன்னா அதில் ஒட்டியிருக்கும். ஸோ அதுல இருந்து அப்போ அதனால கிராஸ் பாலினேஷன் அப்படிங்கிறத நமக்கு வந்து நடந்தது. அப்படிதானே? அயல் மகரந்த சேர்க்கை கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல.
அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் இது வந்து நடந்துரும். ஸோ தீஸ் இன்செக்ட் பாலினேட்டர்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் நீட் டு பி ப்ரொடெக்டட் டு ப்ரொடியூஸ் பெஸ்ட் yield. நம்மளுக்கு இந்த பறவைகள் பூச்சிகள்லாம் பாதுகாக்கணும், பேர்ட்ஸையும் இதெல்லாம் பாலினேட்டர்ஸ் எல்லாம். பீஸ் ஆர் த பெஸ்ட் பாலினேட்டர்ஸ். சரிங்களா? தேனீக்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு ஒரு அந்த அந்த ரோல், அதோடைய பீஸ் தேனியோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? நமக்கு கனி தேனை கொடுப்பது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கிராஸ் பாலினேஷனுக்கும் யூஸ் ஆகுது. அப்புறம் plants and algae living in coral reefs are the food bar variety of fishes. Fisheries work is done in these areas அப்படிங்கறத போட்டிருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம புக்ல போட்டது. ஓகே, இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா அதர் யூசஸ் ஆஃப் பிளான்ஸ். அடுத்த டாபிக் என்னெல்லாம் யூசஸ் இருக்கு, மற்ற பயன்பாடுகள், தாவரங்களுடைய மற்ற பயன்பாடுகள். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மெயின்டைன் சாயில் ஃபெர்டிலிட்டி. இதுதான். அதாவது பிளான்ஸ் வந்து இந்த சாயில் ஃபெர்டிலிட்டியை மெயின்டைன் பண்ணுது. டயர் டிராப்பிங்ஸ், அப்புறம் ஷட்டிங் ஆஃப் லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் அதர் பார்ட்ஸ் degrade into in the soil to form humus. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதானே? இது எது இந்த ஹியூமஸ்லாம் அந்த சாயில் ஃபெர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. உதாரணத்துக்கு பிளான்ஸ் லைக் ப்ளூ கிரீன் algae அண்ட் பாக்டீரியா சூடோமோனாஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்ஸ்லி யூஸ் டு ஃபிக்ஸ் நைட்ரஜன் இன் த சாயில் ஃபார் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லிப்பாங்க. ரொம்ப நல்ல பாயிண்ட் அது. அதாவது தமிழ்ல சொல்றேன், தாவரத்தோடைய பிற பயன்பாடுகள்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா மெயின்டைன் சாயில் ஃபெர்டிலிட்டி, அதாவது மண் வளத்தை பாதுகாத்தல். தாவரங்கள் மண் வளத்தை எப்படி பாதுகாக்கு, மண் வளத்தை எப்படி அதிகரிக்கு அப்படிங்கிறது. தாவர இலைகள், அப்புறம் மலர்கள், அப்புறம் பிற பாகங்கள் வந்து மண்ணில் விழுது, அப்படிதானே? உடைஞ்சு உதிர்ந்து விழுது, மண்ணில் சிதைவடையும். மண்ணில் சிதைவடையும் போது அந்த மண்ணு வந்து அதோடைய வளம் கூடுது. வளமான, ஏன் எப்படி கூடுதுன்னா வளமான ஒரு மக்கிய உரமாக அது மாறுது. அதாவது மண்ணில் விழுந்து அது உரமாக மாறுது. ஸோ அந்த மண்ணு தான் அந்த செடியோ ஃப்ளவரையோ இல்லை எதையோ ஒன்று வந்து விழுகக்கூடிய இலை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உரமாக மாற்றுது. அப்போ மண்ணுடைய தரம் கூடுது. அப்படிதானே? ஸோ மக்கிய உரமானது மண்ணோடைய வளர்ச்சியை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுது, மண்ணின் வளத்தை அதிகரிக்க செய்கிறது. நீல பச்சை பாசி, பாக்டீரியா, சூடோமோனாஸ் ஆகியவை வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தி மண் வளத்தை அதிகரித்து விவசாயத்துக்கு உதவுகிறது. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஒரு லைன் என்ன அப்படின்னா, மண்ணுக்கு நைட்ரஜன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஒரு கிளாஸ்ல பார்த்தோம். என்பிகே அப்படிங்கிற ஒன்று ஞாபகம் வச்சிருக்காங்களா? நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். மண்ணுக்கு நைட்ரஜன் தேவை. நம்ம போடக்கூடிய உரங்களை பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்கும். அப்போ இயற்கையாகவே மண்ணில் நைட்ரஜன் நிலைநிறுத்த ஒரு நல்ல இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீல பசை பாசி பாக்டீரியா இதெல்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், மண் அரிப்பை தடுக்கிறது. மண் அரிப்புனா சாயில் எரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. prevent soil erosion. So plants when grow in dense will prevent, அதாவது டென்ஸ் அடர்த்தியா வளரக்கூடிய ஏரியால என்ன பண்ணுதுன்னா சாயில் எரோஷனை கட்டுப்படுத்துது. இந்த சாயில் எரோஷன் எப்பெல்லாம் வரலாம்? புயல், புயல் காத்து, அப்புறம் வெள்ளம், இந்த டைம்லலாம் வரலாம். அப்போ அந்த மண்ணோடைய அந்த டாப் லேயர் பார்த்தீங்கன்னா அப்படி போயிரும் அந்த ஏர் அல்லது வாட்டரோட. திஸ் இஸ் prevented பை plants if grown அரௌண்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்?
நம்ம மரங்களை வளர்க்கணும். நல்ல மரங்கள் வளர்க்கணும், அடர்த்தியா அது வளருது. அடுதுனா அடர்த்தியாக வளரும், அதான் டென்ஸ் போட்டிருக்கேன், அடர்த்தி. சரியா, அடர்த்தியாக வளரும் தாவரங்கள் மற்றும் அவற்றுடைய வேர்கள் மண் அரிப்பை தடுக்கின்றன. இதுனா சாயில் மண் அரிப்பு. வேகமாக காற்று அடிக்கும் போதோ இல்ல நீர் பாயும் போதோ நிலத்தோடு இருக்கக்கூடிய அந்த மேற்பரப்பு இது இருக்குல்ல, அது வந்து தண்ணியில அடிச்சு போயிடும், இல்ல காத்துல அடிச்சு போயிடும். சரியா, அது ஆக்சுவலி நல்ல வளமான மண் அது. அது வந்து அடிச்சு போயிடும். ஸோ அத்தகைய இடங்களில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா தாவரங்களை வளர்த்தா மண் அரிப்பு தடுக்கப்படும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த மேல இருக்க மண்ணு, அந்த வளமான மண்ணை எடுத்துட்டு போயிட்டுனா அந்த இடத்துல அதுக்கப்புறம் மண்ணு அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காது, அந்த அளவுக்கு ஒரு சத்தா இருக்காது. இந்த மண்ணும் இப்போ அடிச்சிட்டு போன மண்ணு பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா வேற எங்கே போகுது, சும்மா சாக்கடையில. ஏன்னா அது ஒரு வெள்ளம் வந்துன்னா எங்க கொண்டு போகணும்னு சொல்லவே முடியாது, அப்படிதானே? ஸோ அப்படி எல்லாத்தையும் கொண்டு போயிடும். ஸோ அதனால திருப்பி திருப்பி அந்த இடத்துல மண் அரிப்பு திருப்பி திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் அங்க இப்போ சப்போஸ் பில்டிங்லாம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மண் அரிப்பு எடுக்கும் போது அந்த பில்டிங்கே சரிஞ்சு வந்துடும். ஏன்னா மண் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அந்த பில்டிங்கே ஸ்ட்ராங்கா இருக்காது. சரியா? ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணிருக்கோம், மண்ணுல தான் அந்த மண்ணு மேலதான் வீடு கட்டிருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பாறை எல்லாமே போட்டு எல்லாம் போட்டு அது மேலதான் கட்டியிருக்கோம். மண்ணு கீழே அடிச்சுட்டு போயிட்டுனா அவ்வளவுதான். நீங்க இது வந்து கடல்ல பார்க்கலாம். கடல்ல வந்து நீங்க கடற்கரையில நிக்கிறீங்க அப்படின்னா ஒரு தண்ணி வந்து அப்படின்னா நம்ம அந்த மண்ணு அப்படியே அரிச்சிட்டு போவோம். உடனே அந்த நம்ம நிக்கிற இடம் அந்த கால் பாத்தீங்கன்னா அப்படியே பள்ளமா இருக்கும். ஏன்னா மேல இருக்க மண்ணெல்லாம் அது அரிச்சு போகுது. அதை அப்படியே யோசிச்சுக்கோங்க, இந்த மண் அரிப்புக்கு அதை அப்படியே யோசிச்சுக்கோங்க. ஓகே, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. மூணாவது பாத்தீங்கன்னா எரிபொருள். எரிபொருளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இங்கிலீஷ்ல பயோ ஃபியூல்ஸ், உயிரி எரிபொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. தாவரங்கள் உயிரி எரிபொருளா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும், அப்படிதானே? பிளான்ட் ஃபியூவல் இது வந்து பாத்தீங்கன்னா லெஸ் டாக்ஸிக் அண்ட் இட் டஸ் நாட் எமிட் ஹார்ம்ஃபுல் கேசஸ். சரியா, நச்சுத்தன்மை வாய்ந்த வாயுக்களை எமிட் பண்ணாது. அண்ட் ஆல்சோ லெஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க, ஜாட்ரோஃபா அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஈவன் த பிளான்ட் வேஸ்ட் இஸ் யூஸ் டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. தாவரத்துடைய கழிவும் நமக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் தயாரிக்க யூஸ் ஆகும். சுகர் மில்ஸ்ல அதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. தமிழ்ல சொல்றேன், உயிரி எரிபொருள். சில தாவரங்கள் உயிரி எரிபொருளுக்காக வளர்க்கப்படும். இந்த எரிபொருள் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த விலை ஒண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மை வந்து லெஸ் டாக்ஸிக், ரொம்ப அதிகப்படியான நச்சுத்தன்மை இருக்கு, லெஸ் குறைந்த அளவு நச்சுத்தன்மை வாய்ந்தது. தீங்கு விளைவிக்கும் வாயுக்களை உருவாக்குவதில்லை. டஸ் நாட் எமிட் ஹார்ம்ஃபுல் கேஸ். தீங்கு விளைவிக்கும் வாயுக்களை உருவாக்குவதில்லை. உதாரணத்துக்கு இது ஜட்ரோபா அப்படின்னா காட்டாமணக்கு அப்படிம்பாங்க. ஸோ காட்டாமணக்கு. அப்புறம் தாவர கழிவுகளிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்வாங்க. அதுக்கு வந்து சர்க்கரை ஆலை கழிவுகளை நம்ம வந்து அதை பார்க்கலாம். சரியா, சுகர் மில் அதெல்லாம் நீங்க அதை பார்க்கலாம். ஓகே, ரைட். இது வந்து தேர்டு. இப்போ ஃபோர்த்தை பார்க்கலாம். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ரப்பர் மற்றும் இயற்கை கழிவுகள். Sorry, sorry. இயற்கை நெகிழிகள். ஓகே. அதாவது ரப்பர் மரத்திலிருந்து நம்மளுக்கு வந்து நீங்க ரப்பர் மரம் பார்க்கலாம். நீங்க கேரளா சைடு போனீங்கன்னா நிறைய மரம் பார்த்தீங்கன்னா ரப்பர் மரம் இருக்கும். அதுல இடையில வெட்டியிருப்பாங்க. வெட்டி அந்த ஒரு பூல் மாதிரி வடியும், அது கீழே ஒரு சட்டை மாதிரி இருக்கும், அதுல பிடிப்பாங்க. ஏன்னா அதுல இருந்து ரப்பர் தயாரிப்பாங்க. அது வந்து ரப்பர் பால் அப்படிம்பாங்க. ஸோ ரப்பர் மரத்திலிருந்து கிடைக்கும் அந்த பாலிலிருந்து ரப்பர் தயாரிக்கப்படுகிறது, அப்படின்னா ரப்பர் பால்ல இருந்து நமக்கு வந்து ரப்பர் கிடைக்கும். ரப்பர் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாகன சக்கரங்கள், நம்ம வீல்ஸ், மின் கம்பிகள், இருக்கைகள் தயாரிப்பில் பயன்படுகிறது. இயற்கையான நெகிழிகள் தாவரங்கள் வந்து தயாரிக்கப்படுகின்றன. பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது கெமிக்கலா இருந்தாலும் நேச்சுரல் பிளாஸ்டிக்ஸ் இருக்கு, அதுதானே? ஸோ இந்த இதுல ஒரு நல்ல பாயிண்ட் என்னன்னா இது வந்து உயிர்ன சிதைவுக்கு உட்படும். பயோடிகிரேடபிள் அப்படின்னு அவங்க பார்த்துருக்கோம், அப்படிதானே? அப்ப இது வந்து உயிர்ன
சிதைவிற்கு உள்ளாகக்கூடியவை. இந்த பாயிண்ட்லாம் இந்த ரப்பர் மற்றும் ஈக்கு, ஏன்னா இது வந்து ஒரு கொஸ்டின் ஆஃப் 5 மார்க் கேட்கறாங்கன்னா இந்த பாயிண்ட் 2 3 பாயிண்ட் அழகா அப்படி ரப்பர் மற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு 2 பாயிண்ட் அடைஞ்சு. ரப்பர் அண்ட் நேச்சுரல் பிளாஸ்டிக். வி அப்டைன் ரப்பர் ஃபார் டயர் வயரிங் சீட்ஸ் எல்லாமே இந்த பிளான்ஸ்ல வந்து வருது. நேச்சுரல் பிளாஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்சோ ப்ரொடியூஸ் ஃப்ரம் பிளான்ஸ் விச் ஆர் பயோடிகிரேடபிள். ஸோ இட் டஸ் நாட் டூ ஹார்ம் டு அவர் என்வரன்மெண்ட். நம்மளுடைய என்வரன்மெண்ட்டுக்கு இது எந்த வித தீங்கும் செய்யாத ஒரு இது. சரிங்களா, இதை நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது பாயிண்ட். வேப்ப எண்ணெய் பூசப்பட்ட யூரியா. வேப்ப எண்ணெய் பூசப்பட்ட யூரியா. இந்திய விவசாயிகள் பயிர் விளைச்சலை பெருக்க யூரியாவே உரமா பயன்படுத்தி வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். யூரியா வந்து உரத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். சரியா, இது வந்து நம்மளுடைய இந்திய விவசாயிகள் யூஸ் பண்றாங்க. அதுல இந்திய விஞ்ஞானிகள் ஒரு பாயிண்ட், நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்கேன். என்னன்னா வேப்ப எண்ணெய் பூசப்பட்ட யூரியா. இது வந்து இந்திய விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். இது நைட்ரஜனை மெதுவாக வெளியிடுவதால் தாவரங்கள் அதிக அளவு நைட்ரஜனை எடுத்துக்கொள்கின்றன. சரியா, இப்ப வேப்பெண்ணெய் பூசும் போது அதுல என்ன இருக்குன்னா நைட்ரஜனை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அது வெளியில விடுது. அப்ப இதை மண்ணில் போடும் போது அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த நைட்ரஜனை வெளியில விடும் போது அந்த நைட்ரஜன் அந்த மண்ணு எடுத்துக்கிடுது. ஸோ அதனால மண்ணுக்கு நல்லது தானே, நம்ம நைட்ரஜன்னாலே மண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த யூரியானால சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்பும் குறைகிறது. ரைட்டா, பொதுவாக நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு உண்டாகும். பட் இப்படி ஒரு மெத்தடுனால நமக்கு வந்து என்ன, அந்த பாதிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு, ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ நீம் ஆயில் கோட்டட் யூரியா. ஓகே. ஸோ ஃபார்மர்ஸ் இன் இந்தியா யூசஸ் யூரியா அஸ் எ ஃபெர்டிலைசர் டு இன்க்ரீஸ் த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி. அப்படிதானே, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து உரங்கள் தேவைப்படுது. நான் அது முன்னாடியே சொல்லியிருப்பேன். நம்ம வந்து ஆதி காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம உணவுக்கு வெளியில விலங்குகளை நம்ம சார்ந்திருந்தோம், வேட்டையாடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே ரைட்டுன்னு சொல்லிட்டு இந்த நதி ஓரமா அவங்களுக்கு வந்து ஒரு இருப்பிடம் உட்கார்ந்தாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா நமக்கு நாகரிகம் பார்த்தோம்னா எல்லாமே பாத்தீங்கன்னா நதிக்கரை பக்கம் தான் இருக்கும். அப்படிதானே, நல்ல நீங்க எந்த இது பார்த்தாலும் நதிக்கரை பக்கம் தான் இருக்கும். அங்கதான் முதலா நாகரிகம்லாம் தோன்றதா இருக்கும். ஏன்னா தண்ணி கிடைச்சிட்ட பிறகு அதுக்கு அடுத்து ப்ராசஸ் அப்படின்னு. ஸோ அப்போ அவங்க திடீர்னு பாக்குறாங்க, அவங்க சாப்பிட்ட அந்த சில காய்கறிகளுடைய அந்த விதைகள் பட்டு அங்கேருந்து ஒரு மரமா ஒரு செடியா வளருது. ஸோ அப்போ ஓகே இப்படி இப்படி போட்டா இப்படி செடியா வளரும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து அதை ஒரு விவசாயமே பண்றாங்க. ஏன்னா விவசாயம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விலங்குல டெய்லி போய் வேட்டையாட வேண்டாம். ஏன்னா விலங்குல வேட்டையாடுறது ஒரு ஜாலியான பிசினஸ் மாதிரிலாம் கிடையாது, அதுவும் ரொம்ப ரிஸ்கி தான். அடுத்து எந்த விலங்கு எப்போ அட்டாக்னு தெரியாது. உணவுக்காண்டி சார்ந்து வாழணும். திடீர்னு ஒரு ஏரியால விலங்கே இல்லாம இருக்கும், ரொம்ப தள்ளி இருக்கும், அதை நோக்கி போகணும். ஸோ இதெல்லாம் நிறைய இருக்கு. அப்போ அவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஓகே நம்ம வந்து விவசாயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை திருத்தி தண்ணியை பாய்ச்சி அது தேவையான விதைகளை போட்டு இப்படி பண்றாங்க. அப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அவங்களுடைய மக்கள் தொகை கம்மியா இருந்ததுனால ஈஸியா அவங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம எல்லாமே நாகரிகம்லாம் வளருது. பஞ்சம் நம்ம நாட்டிலே பாத்தீங்கன்னா பயங்கரமா பஞ்சம்லாம் வருது. பஞ்சம் அப்படிங்கிற போது எப்படின்னா சில டிமாண்டு அதிகரிச்சோம். சில இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும், மக்கள் தொகை அதிகமா இருக்கும், அவங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது. அப்ப பஞ்சம் பஞ்சமா இது அதெல்லாம் நம்ம நாட்டில் நடந்திருக்கு. முன்னாடி நீங்க ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா தெரியும், பயங்கரமான பேர்லாம் டெட் ஆயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில ரூல்ஸ்லாம் போட்டு சில கொள்கைகள்லாம் கடைபிடிச்சு அதுக்கப்புறம் விவசாயத்தை பெருக்குறாங்க. விவசாயத்துல சில வழிமுறைகளை உ- உள்ள புகுத்தாங்க. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா உரம் யூஸ் பண்றது. ம். உரத்தை யூஸ் பண்ணி விளைச்சலை பெருக்கிறது. ஏன்னா டக்குன்னு ஆஹ், அந்த தேவையை நம்ம வந்து இது பண்ணணும், சால்வ் பண்ணணும். அதுதான் அப்போ அது பண்றாங்க. அது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் என்னன்னா அதுக்கப்புறம் அதோடைய இம்பாக்ட் சில அறிவியல் அறிஞர்கள் சில சுற்றுப்புற சூழல்கள் அவங்கலாம் சொல்றாங்க,
இல்ல இந்த மாதிரி ரொம்ப உரம் சேர்க்கும் போது நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த உணவுல சேருது. ஸோ அது வந்து உடல்ல நம்ம பாதிக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடாது, நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு திரும்பணும் அப்படின்னு நிறைய பேர் இப்போ சொல்றாங்க. ஸோ இயற்கை விவசாயம் அப்படின்னா என்னன்னா ஃபுல்லாமே இந்த உரம் அப்படிலாம் எல்லாத்தையும் நீங்க இயற்கையா யூஸ் பண்றதுதான். எப்படி எப்படி இயற்கையா கிடைக்குமோ அதை வச்சு யூஸ் பண்றதும். நீங்க சில படத்துல கூட பார்க்கலாம், புக்ஸ் ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கு. நம்ம தமிழ்ல எழுதின ஆதர் அது புக்ஸ் ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கு. நீங்க பார்க்கலாம், நெட்ல போய் பார்க்கலாம். மேபி ஏதாவது புக் சென்டர் போனீங்கன்னா இந்த மாதிரி இயற்கை விவசாயம், இயற்கை வேளாண்மை அப்படிங்கிற மாதிரி டாபிக்ல பாருங்க. ஒரு ஒரு புக்கை எடுத்து ரீட் பண்ணி பாருங்க. அதுல சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா நீங்க ஹையர் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே இன்ஜினியரிங் அந்த மாதிரிலாம் நிறைய பிரான்ச் இருக்கும்போது அக்ரிகல்ச்சர்னு ஒரு பிரான்ச் இருக்கு, வேளாண்மை துறை. அதை படிச்சு போறதுக்கும் இருக்கு. உங்களுக்கு சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க அதை படிக்கலாம். அதை படிச்சு விவசாயத்துல என்ன ஒரு புதுமையான வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா விவசாயம் வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது, நாளைக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க, நாளைக்கு பண்ண மாட்டாங்கன்னு அப்படிலாம் கிடையாது. எப்படி பார்த்தாலும் மனித இனம் இருக்கிற வரைக்கும் அதை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உணவுகளை வந்து நமக்கு வேணும்ல. நம்ம எவ்வளவுதான் டெக்னாலஜி போனாலும், என்னதான் நம்ம செல்போனை பார்த்தாலும் டிவியை பார்த்தாலும் அந்த 3 மணி நேரம் 3 வேளை நம்ம பசிச்சா சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ உணவுங்கிறது அது அத்தியாவசியமானது, அப்படிதானே? அப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு ஹையர் ஸ்டடீஸ்ல அக்ரிகல்ச்சர் அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து நீங்க ஒரு புது வழியை கண்டுபிடிக்கலாம். இயற்கைக்கு உகந்ததாகவும் மக்களுக்கு உகந்ததாகவும் ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். அப்போ அதனால நிறைய பேர் நன்மை அடையறாங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் தானே. நல்ல ஒரு நல்ல இதுதானே, பெருமை தானே. ஸோ அதை யோசிச்சு. ஸோ ஏன் சொல்றேன்னா இந்த இடத்துல இந்த யூரியான்னு ஒரு பேர் வந்து அந்த யூரியானால நான் இத்தனை விஷயம் சொல்றேன். ஏன் அதை யூஸ் பண்ணாங்க, அந்த பஞ்சம் எப்படி வந்துச்சு. ஸோ பஞ்சம் வந்தபோது மக்கள் தொகை டிமாண்டு, அந்த மக்கள் தொகைக்கு ஏத்தாப்புல அந்த ப்ராடக்டோட டிமாண்டு, அதனாலதான் நம்ம யூரியா அதெல்லாம் யூஸ் பண்ண வந்தோம். பட் இப்போ கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்சம் மாறணும். எப்படி இப்போ பாத்தீங்கன்னா டெக்னாலஜில முந்திலாம் பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் கார் வந்துட்டு இருந்துச்சு, நீங்க பாத்துப்பீங்க. நிறைய புகை, இன்ஜினோட சவுண்டு அப்படிலாம் இருந்துச்சு. பட் இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்துச்சு. அடுத்ததான் இவி போட்டு பச்சை கலர்ல போர்டு போட்டு ஒரு வண்டியில வரும். போடுறதே தெரியாது, அவ்வளோ ஸ்மூத்தா போகும். என்வரன்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அப்படிதானே? கரண்ட்டை மட்டும் தான் அது கொஞ்சோண்டு இது பண்ணிட்டு. இப்போ கூட ஒரு ரீசெண்டா ஒரு கார் வந்து கூட பார்த்தேன். ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டா 357 58 கிலோமீட்டர் போயிடும், 10 நிமிஷம் சார்ஜ். ஸோ அந்த மாதிரிலாம் கார் வருது ஃபியூச்சர்ல. பார்ப்போம். அதே மாதிரி நீங்க இயற்கை விவசாயத்திலையும் நீங்க புதுமையான ஒரு வழியை கண்டுபிடிங்க. சரியா? இதுதான் இந்த யூனிட் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் ரொம்ப போட்டிருப்பாங்க. நினைவில் கொள்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்ம இது வரைக்கும் படிச்சதெல்லாம் போட்டிருப்பாங்க. நார்கள், அப்புறம் மனிதனுடைய உணவு உடை இருப்பிடத்துக்கு எப்படி யூஸ் ஆகுது, அப்புறம் அழகியல் காரணங்கள் தாவரங்களுக்கு எப்படி யூஸ் ஆனுச்சு. ம். அவரை குடும்பத்தை சார்ந்த உண்ணக்கூடிய விதைகளே பருப்புகள் அப்படிங்கலாம் ஒரு வார்த்தை சொன்னேன், ஞாபகம் நினைக்கிறேன். அதுதான் பல்சஸ் ஆர் த எடிபிள் சீட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இந்த லெக்யூம் ஃபேமிலி அப்படிங்கிற பாயிண்ட் சொன்னோம். அப்புறம் விலங்குகள் தாவரங்களோட இடைவினை இன்ட்ராக்ஷன்ஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. அடுத்த யூனிட் ரொம்ப ரொம்ப ஈஸியான யூனிட். என்னது? கம்ப்யூட்டர் யூனிட். வன்பொருளும் மென்பொருளும், சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கும் கம்ப்யூட்டர் பத்தி. ஏன்னா உங்க ஸ்கூல்ல எப்படியும் கம்ப்யூட்டர் லேப் வச்சு அதில் சிஸ்டம்லாம் வச்சிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க, கம்ப்யூட்டர்லாம் வச்சிருப்பாங்க. என்னைக்கா ஒரு நாள் போய் ஒர்க் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. ஏன்னா அந்த ஒரு ஸ்கீம் இடையில வந்துச்சு. ஓகே. ஸோ அதை பத்தி நம்ம படிக்கவா, அதுவும் ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் முடிஞ்சிடும். அடுத்த கிளாஸ் இல்லைன்னா மேபி நம்ம நெக்ஸ்ட் சாட்டர்டே 22 அன்னைக்கு வந்து நம்ம இந்த யூனிட்டோடைய 1 மார்க் டெஸ்ட் வைக்க போறோம். சரியா? அதை நோட் பண்ணிக்கோங்க. டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. 22 சாட்டர்டே வந்து என்ன வைக்க போறோம்னா 1 மார்க் டெஸ்ட். தாவரம், இந்த இந்த யூனிட் தான். சரிங்களா? பிளான்ஸ் இன் டெய்லி லைஃப், நம்மளுடைய அன்றாட வாழ்வில் தாவரம். ஸோ இது ஏகப்பட்ட ஒன்னோடு இருக்கு. வச்சிடலாமா? அதனால அடுத்த கிளாஸ் படிச்சுவாங்க. இந்த கிளாஸ்ல இது வரைக்கும் படிச்சது எதுவும் டவுட் இருந்தா இப்போ நீங்க கேட்கலாம் சாட்ல. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த விலங்குகள் தாவரங்கள் இடைவினை இன்டராக்ஷனை பார்த்தோம். அப்புறம் அதர் யூசஸ் ஆஃப் பிளான்ஸ், தாவரத்துடைய பிற பயன்பாடுகள் பார்த்தோம். அதுல ஒரு 5 பாயிண்ட் பார்த்தோம். அடுத்தானே அது மாதிரி விலங்குகள் இதுல இன்ட்ராக்ஷன் அந்த வீடியோ பார்த்தோம், அதுலயே நமக்கு புரிஞ்சுது. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? டவுட் எதுவும் இல்லைங்களா? சரிப்பா. ஓகே, கிளாஸ் நினைச்சதை
நம்ம நெக்ஸ்ட் சாட்டர்டே 1 மார்க் டெஸ்ட். சரியா? ஓகே, கிளாஸ் நிச்சயதா. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.